குட் மார்னிங். சுக்கோணம் ஃபார்மில் இருக்கேன். இங்கே ஃப்ரண்ட்லலாம் தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. ரொம்ப உயரமாக புல் இருந்தது. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு மேலோட பிடிச்சி எடுக்க சொல்லியாச்சு. ஸோ லாஸ்ட் வீக் வரைச்ச ஒரு 4 hours ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் இதில். ஸோ அதனால் ஓரளவுக்கு நடக்கிற அளவுக்கு எடுத்து விட்டார் இதில். ஸோ இதில் என்னென்னா பார்த்திங்கன்னா ஒரு 2 months தண்ணி நிற்கிறதுலாம் ரொம்ப ஜாஸ்தி. இதில் ரொம்ப லூஸ் ஆகிறது பொட்டாஷ் சத்து தான். அது என்னென்னா ஒன்று பூமி கடியில் போயிடும், இல்லாட்டா தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடும். தண்ணியோடு தான் அடிச்சுட்டு போயிருக்கோம், ஏன்னா அவ்வளோ வெள்ளம் ஓடிட்டு. ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, எங்கள் ஃபார்மேன் வந்திருக்காரு. அவரையும் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வாழை எடுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அதுக்கு தான் ரொம்ப பொட்டாஷ் தேவைப்படும். அதனால் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வாழையெல்லாம் அந்த ஒரு மேட்டுப்பாத்தி மாதிரி எடுத்து இது இந்த மாதிரி ஒரு 1.5 அடி 2 அடி தள்ளி ஒரே ஒரு கொத்து போட்டு அதில் உரம் கொடுத்து வச்சுட்டு மேலே இந்த மாதிரி மல்ச் போட்டோம். இது நிறைய வளர்ந்துருந்தது, அதையே வெட்டி மல்ச்சாக போட்டிருக்கோம். ஸோ இதில் 1-2 கன்று தான். இப்போ பார்த்திங்கன்னா இது கொல்லை தள்ளி இருக்குது அப்படின்னா ஒரு தெளிவான கன்று நெக்ஸ்ட்டுக்கு விட்டுருக்கோம். ஸோ இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த உடனே அடுத்து 1 விடுவோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ இது தள்ளி விடச்சா நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த உரம் கலந்து வச்சுருக்கோம். அதில் பொட்டாஷ் பாக்டீரியா, சூடோமோனாஸு, ஃப்ரூட் கன்காக்ஷன்லாம் கலந்து வச்சுருக்கேன் நான். ஸோ இதை நம்ம ஒரு அடி தள்ளி நம்ம போட்டிருக்கோம். இதெல்லாம் நல்ல மேட்டுப்பாத்தி இருந்தது தான். ஆனால் எல்லாமே நல்லா கரைஞ்சி போயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஏற்றி வச்சுருக்காரு அவர். இப்போ இது அப்படியே மல்ச் போட வேண்டியது தான். இதில் பெருசாக பக்க கன்று இல்லை. ஏன்னா இது கொஞ்சம் புது மரம், அதனால் ஒரே ஒரு கன்று தான் இருந்தது, அதையும் வெட்டி போட்டோம். ஸோ அந்த இடத்துல போட்டாச்சு. ஸோ இப்போ பக்கத்தில் இருக்க மல்ச்செல்லாம் எடுத்து இது உள்ளே சுற்றி போட்டு விட்டோம்னா உள்பக்கம் களை வராது. ஸோ ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு வாழையை பண்ணிடணும். ஸோ மார்னிங் வந்துடுவார். ஸோ சாயந்தரம் நான் ஒரு வாட்டி வேறு இந்த மாதிரி கண்ணெல்லாம் இப்போ மாங்கண்ணெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பெருசாக களை இல்லை, ஏன்னா மேட்டுப்பாத்தி இருக்குது பாருங்கள். எல்லாமே மல்ச் போட்டு அந்த இடத்துல களை வராமல் ஆயிடுச்சு. இப்போது மல்ச்செல்லாம் இப்போ அடிச்சுன்னு போயிடுச்சு வெள்ளத்தினால. பட் ஆனாலும் பெருசாக களை வரல, ஏன்னா தண்ணி நின்றதுனால. இப்போ இதெல்லாம் நான் எடுத்துகிட்டு இந்த இடத்துல சும்மா அப்படி கொஞ்சம் க்ளீன் பண்ணி ஸோ இந்த இடத்துல மல்ச் போட்டு விட்ருவேன். ஆனால் எது எப்படி இருந்தாலும் ஒரு 2 நாளைக்கு உள்ள வாழையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு உரம் அடித்து விடணும். சூடோமோனாஸு, பொட்டாஷு எல்லாத்தையும் போட்டு அடித்து விடணும். ஏன்னா மாலாம் பயங்கர பூ வச்சுருக்கேன். ஆனால் அதே சமயத்தில் பனினாலேயும் கருகுதி, அடி ஈரமும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதில் மோர் கரைசலும் கலந்து விட்டோம்னா கொஞ்சம் பூ நிற்கும். ஸோ அந்த வேலை தான் பண்ணணும். ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு அப்டேட் போஸ்ட் போடுறேன். தேங்க்யூ.